சென்னை அம்பத்தூர் பகுதியில் விளையாட்டுப் பொருள் குடோனில் ஏற்பட்ட தீ விபத்து காரணமாக சுமார் 2 கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமடைந்தன. சிலரின் அலட்சியத்தால் வாழ்வாதாரத்தை இழந்துள்ளதாக கடை உரிமையாளர் உருக்கமாக வீடியோ வெளியிட்டுள்ளார். என்னோட 20 வருஷ உழைப்பும் நேத்து இரவு பட்டாசு வெடிப்புல வந்த தீப்பொறினால என்னோட பொருட்கள், என் ஆபீஸ் எல்லாம் முழுசா எரிஞ்சு சேதமாயிடுச்சு. சென்னை அம்பத்தூரை சேர்ந்த தடகள விளையாட்டு பயிற்சியாளர் யுவா தயாளன் சென்னை அம்பத்தூரில் விளையாட்டு பொருட்கள் விற்பனை மற்றும் விளையாட்டு அரங்கம் அமைக்கும் பணிகள் செய்யக்கூடிய நிறுவனம் ஒன்றை நடத்தி வருகிறார். இந்த நிறுவனத்திற்கு அருகில் உள்ள தனியார் மண்டபத்தில் பட்டாசு வெடித்தபோது தீப்பொறியானது வெளிப்புறத்தில் வைக்கப்பட்டிருந்த விளையாட்டுப் பொருட்கள் மீது விழுந்துள்ளது. இதனால் குடோனில் வைக்கப்பட்டிருந்த கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் தீப்பற்றி எரிந்தன. தகவல் அறிந்து சென்ற தீயணைப்புத் துறையினர் தீயை அணைக்க போராடினர். சுமார் 5 மணி நேரம் தீயணைப்பு வீரர்கள் போராடி தீயை கட்டுப்படுத்தினர். இந்த தீ விபத்தால் வாழ்வாதாரத்தை இழந்துள்ளதாக கடையின் உரிமையாளர் வீடியோ வெளியிட்டுள்ளார். திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில் வெடிக்கப்பட்ட பட்டாசின் தீப்பொறி பட்டதில் சுமார் 2 கோடி ரூபாய் மதிப்பிலான விளையாட்டுப் பொருட்கள் முற்றிலும் சேதமடைந்ததாக அவர் வேதனையுடன் கூறினார். ஒரு கட்சிக்காரரோட திருமணம் வரவேற்பு நிகழ்ச்சியில நடந்த பட்டாசு வெடிப்புல வந்த தீப்பொறினால சுமார் 2 கோடி ரூபாய் அளவிலான என்னோட பொருட்கள், என் ஆபீஸ் எல்லாம் முழுசா எரிஞ்சு சேதமாயிடுச்சு. நான் பட்டாசுக்கு எதிரானவன் கிடையாது. ஆனா ஒரு 11 kV போற ஒயர் போற இடத்துல, ஒரு டிரான்ஸ்பார்மர் இருக்கிற இடத்துல சிலரோட அலட்சியத்தினாலையும் பொறுப்பில்லாதனத்தினாலையும் இன்னைக்கு என்னோட வாழ்வாதாரம் கேள்விக்குறியாயிடுச்சு. சிலரின் அலட்சியமான செயல்பாட்டால் தனது 20 ஆண்டு கால உழைப்பு வீணாகி உள்ளதாகவும் இதற்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் தமிழ்நாடு அரசுக்கு தடகள பயிற்சியாளர் யுவா தயாளன் வலியுறுத்தியுள்ளார். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் நவீன்.